சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. ஒரு டிரைவர் ஒரு பேசஞ்சர்ஸ் கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா, இப்படிதான் பேசுவாங்களா, இதுக்கு சிஎம் சார் தான் ஆக்ஷன் எடுக்கணும். போக்குவரத்து துறையில இப்படிதான் ஏன் இப்படிலாம் பண்றாங்க? இனிமேட்டு எங்களை மாதிரி லேடிஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இது மாதிரி வரக்கூடாது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தையுடன் கடந்த 16ஆம் தேதியன்று இரவு 8:30 மணியளவில் செங்கல்பட்டிலிருந்து சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிக்கு செல்வதற்காக அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். செங்கல்பட்டில் இருந்து திருவள்ளூர் நோக்கி செல்லும் 82C என்ற தடம் எண் கொண்ட அரசு பேருந்தில் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். பேருந்து இரவு 9:15 மணியளவில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியை அடைந்தபோது சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாமல் ஓட்டுநர் தொடர்ந்து அதிவேகமாக இயக்கியதாக கூறப்படுகிறது. நான் சிங்கப்பெருமாள் கோவில் பேசுறேன். இது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தோம். எஸ்பி கோவில் வரணும். 82C பஸ் இருந்துச்சு, திருவள்ளூர் பஸ். அந்த பஸ்ல ஏறி எஸ்பி கோவில்ல இறங்கணும். ஆனால் அவர் எஸ்பி கோவில் ஸ்டாப்பிங்ல ஒரு 8:30 மணி இருக்கும். பஸ் ஏறணும். 9 மணி ஒரு 9:15 இருக்கும் எஸ்பி கோவில் வர சொல்ல. அவர் ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. எஸ்பி கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தவே இல்லை. ஏன் நிறுத்தவே இல்லை? நிறுத்துங்க எல்லாரும் கத்துனதுக்கு அப்புறம் ஒரு பிரிட்ஜில் எடுத்துட்டு போய் நிறுத்தினாரு. பேருந்து நிலையத்தில் நிற்காமல் செல்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணும் அவரது குடும்பத்தாரும் வண்டியை நிறுத்துமாறு தொடர்ந்து கத்தி உள்ளனர். இருப்பினும் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் பேருந்தை நிலையத்தை கடந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் மேம்பாலத்தின் மீது பேருந்தை நிறுத்தி அனைவரையும் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இரவு நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத மேம்பாலத்தில் பெண்களையும் குழந்தைகளையும் இறக்கிவிட்டது குறித்து அந்த பெண் ஓட்டுநரிடம் நியாயம் கேட்டபோது பேருந்து ஓட்டுநர் பயணிகள் என்றும் பாராமல் மிகவும் அவதூறான வார்த்தைகளால் பேசி தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் பிரிட்ஜில் இருந்து எஸ்பி கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு. அது கேட்டதுக்கு அவருக்கு என்ன சொல்றாருன்னா, அவதூறா பேசுறாரு. என்னன்னா, உன்னை நான் கூட்டுரோட்ல போய் விட்டுறேன் அப்படிலாம் பேசுறாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு டிரைவர் ஒரு பேசஞ்சர்ஸ் கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா, இப்படிதான் பேசுவாங்களா? ஒன்னே எஸ்பி கோவில் ஸ்டாப்பிங்ல நிறுத்தி இருந்திருக்கணும். ஒரு 10 மணிக்கு 3 லேடிஸ் இருக்கும், ஒரு பையன், குட்டி பையன் வச்சுட்டு இருக்கோம். எப்படிங்க நாங்க போவோம்? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? நாங்க அன்னைக்கு ஒரு பஸ் எதுவுமே ஆட்டோ எப்படி நாங்க போவோம்? எங்களுடைய சிச்சுவேஷன் எப்படின்னு எங்களுக்கு தானே தெரியும். நீங்க இதுக்கு சிஎம் சார் தான் ஆக்ஷன் எடுக்கணும். இப்படிதான் பண்ணுவாங்களா? போக்குவரத்து துறையில ஏன் இப்படிலாம் பண்றாங்க? எங்களுக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இனிமேட்டு எங்களை மாதிரி லேடிஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இது மாதிரி வரக்கூடாது. கடும் மன உளைச்சலுக்கும் அச்சத்திற்கும் ஆளான அந்த பெண் உடனடியாக தனக்கு நேர்ந்த கொடுமையை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில், சிஎம் சார், நீங்க தான் இதற்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு பயங்கர அனுபவம் இனி வேறு எந்த பெண்ணுக்கும் எந்த குடும்பத்திற்கும் நடக்கக்கூடாது என தனது ஆதங்கத்தை தெரிவித்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் அற்புதராஜ். சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.